யார் சார் வேணும்? வீட்டுல பாலசுப்ரமணியன் சார் இருக்காரா? நான் அவரை பார்க்கணும். அவங்க இந்த வீட்டுல இல்ல, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப போயிருக்க வீடு அட்ரஸ் தெரியுமா? ஆமா, நீங்க யாரு? அவருக்கு தெரிஞ்சவர் தான். ஓ, ஒரு நிமிஷம். இந்தாங்க. ஓகே, தேங்க்ஸ். சரி. சார், அயோக்கிய நாயே, எதுக்குடா இங்க வந்த? இன்னும் யார் கூட கெடுக்க வந்த? எனக்கு வேற பொண்ணு எதுவும் இல்லடா. எதுக்குடா வந்த? அருந்ததி இங்க வந்தாலும் பார்க்க வந்தேன். என்னது? அருந்ததி இங்க வந்தாளா? எங்கடா அருந்ததி? அவ உன் கூட தானே வந்தா. இங்க பாரு, அன்னைக்கு அவளை தொலைச்சு தலைமுழுகிறது தான். அவ எக்காரணம் கொண்டு இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுங்கிற முடிவோட இருக்கேன். அவளுக்கே இந்த முடிவுன்னு சொல்லும் போது உன் காத்து கூட இங்க படக்கூடாதுடா. போடா வெளியே. இங்க பாருங்க சார், ரொம்ப பேசாதீங்க. யாரா ரொம்ப பேசுறா? நீ பாட்டு அவளை கூட்டிட்டு போய் சந்தோஷமா இருக்க. தினம் தினம் நாங்க படுற அவஸ்தை உனக்கு என்னடா தெரியும்? யார் சொன்னா? நான் ஒன்னும் சந்தோஷமா இல்லையே. உங்க பொண்ணை கட்டின யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. பெத்த நீங்களே சந்தோஷமா இல்ல. எல்லாம் உங்க பொண்ணோட ராசி. என்னடா சொல்ற? பொறுக்கி. எனக்கு தெரியாம உங்க பொண்ணு வீட்டை விட்டு வெளில போயிருக்கா. இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல. என்ன விவரம்னு தெரியல. அதான் ஒரு வேளை இங்க வந்திருக்காளோன்னு பாக்கலான்னு வந்தேன். அவ இங்க வரமாட்டாடா. உன் கூட ஓடி போறவ எங்க மூஞ்சிலேயே முழிக்கல, முழிக்கவும் வேண்டாம். அவ இங்க வரலன்னா அவ கண்டிப்பா என்னோட மானத்தை வாங்க போறான்னு தான் அர்த்தம். பாத்தியாடி, பெத்தவங்க பேர் சொல்லணும்னு விரதம் இருந்து வேண்டுதல் பண்ணி வருந்தி பெத்த நம்ம மக இன்னைக்கு வாங்கி வச்சிருக்கிற பேரை பாத்தியாடி. என்னங்க பண்றது? பெரிய பாவத்தை பண்ணிருக்கோம். இல்லாட்டி இப்படி ஒரு பொண்ணு வந்து நம்ம வயித்துல பொறப்பாளா? அந்த அயோக்கிய ராஸ்கல் நம்ம கிட்டயே வந்து உன் பொண்ணு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாளன்னு கேட்கணும். அந்த அவமானத்தை தாண்டி என்னால தாங்கிக்கவே முடியல. நிர்மலா, நீ இங்கே இரு, நான் உள்ள போய் ஆர்த்தி எடுத்துட்டு வரேன். சரோ, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இதோ வர அத்தை. நிர்மலா, நீ பச்சை உடம்புக்காரிமா. கண்ணா அப்படின்னா எதையும் சாப்பிட்டுடாத. நீ பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு வயிறு ஊதிக்கும். சமயக்கட்டுக்கு போய் இருக்கிறது இல்லாத எடுத்து தின்னுடாத. அம்மா பூண்டெல்லாம் குடிச்சு போட்டு பத்திய குழம்பு வச்சு கொடுப்பா, அதை மட்டும் சாப்பிடு. சரி பாட்டி. ஆமா,
தலை பிரசவங்கிறது தாய் சாவு வரைக்கும் போயிட்டு வருவாங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். இதுல புருஷமாருங்கெல்லாம் பொண்டாட்டி புள்ளைய பெக்கிற வரைக்கும் வாசலையே குட்டி போட்ட பூனை மாதிரி அலைஞ்சுகிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வீட்டுல பாரு, பொண்டாட்டி முழுகாம இருக்காளே, அவ என்ன பண்றா ஏது பண்றா, புள்ள பெத்தாளா பொழைச்சாளாங்கிற அக்கறை ஏதாவது இருக்கா? அத்தை, சந்தோஷ் தொழில ஏதாவது பிஸியா இருப்பாரு அத்தை. ஆமா, நீ அப்படியே பார்த்த. என்ன மனுஷனோ அவரு. அட வரத்தா வேண்டாம், எங்க இருக்காரு, எந்த அட்ரஸ்ல இருக்காரு, ஒரு போன் நம்பர் எதுவுமே கிடையாது. அமெரிக்காவுக்கு போன மனுஷன் பேசாம அங்கேயாவது இருந்திருக்கலாம். சரி, அமெரிக்கால இருக்காரு, வரும்போதாவது பிள்ளைய பார்த்து பாரு அப்படி நான் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். என்னவோ எல்லாரும் சேர்ந்து வெத்தலை பாக்க வச்சு அழைச்சா மாதிரி இங்க வந்து எவ்வளவு கூத்து, எவ்வளவு பிரச்சனை. அந்த பெட்ஷீட் எடுத்தா அதுக்கு நீ எதுக்கடி எரிச்சலா பேசுற? சரோ, அப்புறமா உள்ள கிடக்குற தொட்டில கொஞ்சம் சுத்தம் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து போடுமா. சரி. குழந்தைய படுக்க வைக்கலாம். சரிங்க அத்தை. அமெரிக்கால இருந்து கிளம்பி வந்து இங்க ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு பொண்ணை கூட்டிட்டு போய் தனி கொடுத்தன வச்சுட்டு இப்ப அந்த மனுஷன் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு எதுவுமே தெரியாம போயிடுச்சு. பேசாம அவர் அமெரிக்கால இருந்து. ஏமா இப்படி புலம்பிட்டே இருக்க? நானே வேதனைப்பட்டு இருக்க, நீ புலம்பி இன்னும் என் வேதனை ஜாஸ்தியா கூட போல இருக்க. பிறந்த வீட்டுக்கு வந்த அளவு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அத பாதி பேசி நீயே குலைச்சிருவியே. அக்கா, அக்கா, வாடா. என்ன? உங்க வீட்ல ஒரு குண்டா ஒரு தாத்தா இருப்பார்ல, அவர் இந்த சாவி உங்கள்ட்ட கொடுக்க சொன்னார். போச்சுடா, இந்த பையலும் போயிட்டானே சொல்லாம கொள்ளாம. எல்லாம் ஃப்ராடுங்களாவே இருப்பானுங்க போல இருக்கு. ஐயோ அம்மா, நீ சும்மா இருக்கியா? ஏன்பா சாவி எப்ப குடுத்துட்டு போனாரு? அவர் நேத்தே கொடுத்துட்டாருக்கா. அப்போ நைட்டு ஃபுல்லா சாவி உங்க வீட்ல தான் இருந்ததா? ஆமாக்கா, நேத்து ஃபுல்லா இந்த சாவி எங்க வீட்ல தான் இருந்தது. சரி, நீ போ. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். அம்மா, நீ சொன்ன மாதிரி நிஜமாலுமே அந்த ஆள் எஸ்கேப் ஆயிட்டார் போல இருக்குமா? ஐயோ, என்னடி நிர்மலா, உன் பொழப்பு இப்படி ஆயிப்போச்சு. நிர்மலா, எதுக்கு அனாவசியமா கற்பனை பண்ணிக்கிற? அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுமா. இல்ல சரோ, அவர் போன் நம்பர் கூட கொடுக்காம எங்கேயோ போயிட்டாரு. இந்த ஆளு சொல்லாம கொள்ளாம பக்கத்து வீட்டுல சாவியை கொடுத்துட்டு போயிருக்காரு. இத நம்ம என்ன நினைக்கிறது? அத்தை, ஒரு நாள் பொறுத்து பாப்போமே. நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இருக்காது அத்தை. டாக்டர் என்ன சொன்னாங்க? ரெகுலரா சொல்றதுதான். மருந்து மாத்திரைலாம் கரெக்டா சாப்பிடணும், கவனமா இருக்கணும், அடிக்கடி செக்அப் வரணும், குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதுக்கு அப்பப்போ மறக்காம கூட்டிட்டு வரணும்னு சொன்னாரு. எங்க வருவாங்க? ஏன்டா எங்க வந்தாங்க? அண்ணா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு வரான்னு தெரியாம டென்ஷன் ஆக வேணாம். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. வாங்க டேவிட். என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? காலையில அருந்ததி வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கா. அம்மா கிட்ட கூட எங்க போறேன்னு சொல்லல. அதான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கேன். என் மனசுல ஒரு சின்ன டவுட். அவ உங்களை தேடிட்டு வந்திருக்காளா என்னன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். வந்து யாரை பத்தி விசாரிக்க? உன்கிட்ட என்கிட்ட கொஞ்சமாவது பயம் இருந்தா நம்ம கடை வாசப்படி மிதிப்பாங்க. வேண்டாம் அண்ணே, இது தப்புண்ணே. வேண்டாம், சொன்னா கேளுங்க அண்ணே. ப்ளீஸ் தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க ப்ளீஸ். நீங்க வாங்க டேவிட், நீங்க வாங்க முதல்ல. என்ன டேவிட் இப்படி பண்றீங்க? அண்ணா இருக்கும்போது எதுக்காக கடைக்கு வரீங்க? தலையெழுத்துங்க, எல்லாம் என் தலையெழுத்து. நான் அருந்ததியை பார்த்தேன். எப்போ? எங்க? ஹாஸ்பிட்டல். ஓஹோ. என்ன விஷயம்னு கேட்டேன். அபார்ஷன் பண்ணிக்க வந்தேன்னு சொன்னா. யாரும் துணைக்கு இல்லாம தனியா வந்திருந்தா பாவம். வெரி குட். என்ன வெரி குட்? இல்ல, என்னை விட அவளை பத்தின அதிகமான டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. அதான் என் பொண்டாட்டி அபார்ஷன் பண்ணிக்கிட்டத இன்னொருத்தர் மூலியமா தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். டேவிட், ஏன்டா இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்க? நான் என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணேன்? தண்ணி பாம்பு மாதிரி இருக்கியாடா.
மனுஷனுக்கு கோவம் வரணும்டா. இப்படி மண்ணு மாதிரி இருக்க. எனக்கும் கோவம் வரும். யாருகிட்ட எப்ப வரணும்னு எனக்கு தெரியும். இப்ப வந்துட்டு போனவனை பார்த்தா எனக்கு கோவம் வரல, பரிதாபம் தான் வருது. இவனை பார்த்து பரிதாபம். என்னன்னு எங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்லணும், நீங்க கண்கலங்க எப்படி? கண் கலங்காம என்னடா பண்றது? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. அந்த அருந்தத்தியா இப்ப வந்துட்டு போனானே டேவிட், 2 பேரும் நல்லாவே இருக்க மாட்டாங்கடா. நல்லாவே இருக்க மாட்டாங்க. வேண்டாண்ணே, நீங்களும் அம்மா மாதிரி பேசுன எப்படி? வேற எப்படா பேசுறது? அம்மா மாதிரி நான் உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளில சொல்ல மாட்டானே தவிர, உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு குமரிட்டு தான்டா இருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் வந்தவன் கிட்ட நீ முகத்தை கொடுத்து பேசுற, அவன் மூஞ்சி திருப்பிட்டு போறான்டா. உன்ன மாதிரி ஒருத்தனோட நிம்மதியை கெடுத்துட்டு எப்படிடா இருக்க முடியும்? கொஞ்சம் பொறுமை. எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டு பேசி ஏன் வாயா அம்மா வாயா அடைச்சிடுறேன். என்ன கொஞ்சம் பேச விடு. இதுக்கு 2 பேரும் நடுத்தரலாம் அனாதையா தான் தெரிய போதுங்க. வேண்டாண்ணே, சாபம் கொடுக்காதீங்க, அது நல்லது இல்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு யாருடா தெரியும்? அந்த சாமிக்கே தெரியல. யாரும் சொல்றது? தொலைது விடுங்க, நடந்து முடிஞ்சு போன விஷயம். ஏன் சோகம் என்னோட போட்டோம், உங்களுக்கு எதுக்கு வேதனை? என்னடா அறிவிட்ட நம்ம பேசுற? உன் சோகம் உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, நம்ம குடும்பத்தையே பாதிக்குது. நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிருந்தா இவன் உன்னை தேடிட்டு வருவானா? கல்யாணம் பண்ணிக்கடா அதையும் கேட்க மாட்டேங்கிற. என்னதான் பண்ண சொல்றேன்? சரி போ, உன்னை நினைச்சு வேதனை படமாவது விடு. சக்சஸ். போஸ் வர்ற? ஆமாடா, வரலடா. கொடுங்க. வா கோபி, மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? சரி. என்ன வரவேற்புலாம் ரொம்ப புதுசா இருக்கு. நாங்க 2 பேரும் என்ன வேத்துக்கரத்துல இருந்தா வர்றோம்? கோபி, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா சொன்ன. நீ சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் வேத்து கிரகத்துல இருந்து வர மாதிரி தான். நம்ம கடையில இந்த கிரகம் விலைக்கு நீ புது கிரகத்துல இருந்து வர கோபி மாதிரி தானே இருக்க. அது மட்டும் இல்ல, பாசமலரா குல குழந்தா இணைந்த கைகளா நீ எங்களோட செயல்பட போற இல்லையா? பழைய பாசத்தோடையும் பிரியத்தோடையும் நீ இனிமே தான் இருக்க போற. அதுதான் அந்த உற்சாகமான வரவேற்பு. வந்ததும் வராதமா ஏன் 2 பேரும் இப்படி லூசுத்தனமா பிளாத்திட்டு இருக்கீங்க? புனிதமான அன்போட வெளிப்பாட்ட லூசுத்தனம் சொல்றீங்க கோபி. பரவாயில்ல, உடன்பிறப்பு நீ தானே சொல்ற. பரவாயில்ல பரவாயில்ல. கோபி, வா 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 வாமா வாமா வாமா. இப்ப மாமனார் எப்படி பாருக்க? போஸ் நல்லா இருக்கானா? கொடுத்தாச்சுப்பா, எல்லாம் முடிஞ்சு. இதைத்தானே எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. அட போப்பா, அந்த பார்ட்னர்ஷிப் போனா என்ன? அதான் இந்த பார்ட்னர்ஷிப் வந்தாச்சு இல்ல. இனிமே உனக்கு டெய்லி தண்டனை கிடையாது. என் தோசை உனக்கு கிடையாது. அதான் சமைச்சு போட ஆள் வந்தாச்சே, அதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். போமா, போய் சமைச்சு போடு போ. சந்தோஷமா இருக்கணும். போ. அடரே விஜய் வந்துட்டியா? இப்பதாம எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இனிமேல் அலறுகுளம் போகணும் சொல்லு, எல்லாருமே போவோம். அண்ணே என்ன அலகுறத கொண்டு வந்து விட்டுருங்கன்னு மட்டும் சொல்லிடாத. இதுதான் கடைத்தரையா இருக்கட்டும். வா. அடக்கி வாசி. கோபி, உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் பேசணும். அதை நீ கேட்டே ஆகணும். அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுங்கிற தத்துவப்படி போஸ் கிட்ட சில நல்ல விஷயங்கள் இருக்கலாம். அவன் இல்லாதது உனக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. வேற என்ன சொல்ல வரீங்க? கோபி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். சனீஸ்வரன் சிலருக்கு சில இடங்கள்ல குடியிருப்பாரு. சிலருக்கு தலையில, சிலருக்கு புத்தியில, சிலருக்கு நாக்குல. ஆனா அந்த போஸ் இருக்கிறானே, அவனுக்கு பொண்டாட்டி ரூபத்துல. அவதான் அவனுக்கு வேணா வில்லங்க எல்லாமே. நீங்க சொல்றத பத்தில எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒரு மனுஷனுக்கு உடம்பு ஃபுல்லா சனியும் வினையும் இருக்குன்னா அது உங்களுக்கு தான். கோபி, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. சரி, அதை விடு. நடந்து போச்சு. பாஸ் இஸ் பாஸ். ஆனா அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை நீ எப்பவும் மறக்கக்கூடாது. என்ன தெரியுமா? ஒரு தேர்ட் பார்ட்டி, அதாவது 3வது மனுஷன், அவனே உனக்கு அந்த அளவுக்கு உதவியா இருக்கானா? ஒரே ரத்தம், உன் கூட பிறந்தவன். நான் உனக்கு எந்த அளவுக்கு உதவியா இருப்பேன் நீயே யோசிச்சு பாரு, உனக்கே புரியும்.
ஒரு கதவு மூடனா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க. நான் உனக்கு இன்னொரு கதவா இருக்கேன். ஏன் இப்படி 2 பேருமா சேர்ந்து என் கழுத்து அறுத்துட்டு இருக்கீங்க? இல்ல கோபி, மிஸ்டேக் பண்ணிக்காத. உன் மனசுல இருக்கிற சில வேண்டாத சிந்தனைகளை விலக்கி வெளிச்சத்தை உண்டாக்கலான்னு பாக்குறேன். அதாவது போஸ் இல்லாட்டி எதுவுமே ஸ்தம்பிச்சு போகாது. அவனை விட என்ன மாதிரி திறமையான ஆளுங்க உனக்கு பக்கபலமா இருக்கும். பி ஹாப்பி, டோன்ட் வரி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இதை இத்தோட விட்டுருங்க. கோபி, இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு என் உரையை முடிச்சுக்கிறேன். உன் மனசு எல்லாருக்கும் வராது. நீ எல்லாரையுமே பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுற. உன்கிட்ட இருந்த வரைக்கும் அந்த போஸ் நல்லா இருந்தான். இனிமே அவனோட எதிர்காலம் பழைய மாதிரி ஒளிமயமா இருக்குங்கிறதுக்கு எந்த கேரண்டி கிடையாது. அதுக்கு தான் சொல்றது, பொண்டாட்டி பேச்ச கேட்டா எவனும் உருப்பட முடியாதுங்கிறத. என்னங்க எல்லாருமே ராஜ்யசல மாதிரி இருப்பாங்களா, அதை சொல்ல வந்தேன். மிஸ்ஸஸ் போஸ் தான் அவனை பிடிச்ச ஏழ்ற. இப்படி நடந்துடக்கூடாது. என்ன பண்றது? அதாவது லேடிஸ வைக்கிற இடத்துல தான் வைக்கணும். அதாவது அந்த மாதிரி லேடிஸ வைக்கிற இடத்துல தான் வைக்கணும்னு சொல்ல வரேன். ஆமாண்ணே, நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். இப்பெல்லாம் நடந்திருக்க வேண்டியது இல்ல. ஆனா யோகம்னு ஒண்ணு இருக்கே. யோகமா? ஆமாண்ணே, இப்ப நாத்தங்காலி கீழே பயிர் வளருதுன்னு வச்சுங்க, அது பெரிய அளவுல வளர்ந்துட இப்ப வேறமே ஆயிப்போச்சுல. எங்கிட்ட இருந்து வெளியில போய் தனியா புதுசா பெரிய கார்மெண்ட்ஸ் திறக்க போறாரு. கண்டிப்பா அவரு பெரிய லெவல்ல வருவாரு. அண்ணே, நீங்க திறந்ததா சொன்னீங்கல்ல கதவு, அது வெறும் ஜன்ன கதவு. ஆனா ஆண்டவனா பார்த்து திறந்திருக்கார் அவருக்கு பெரிய தலவாச கதவு. ஏண்டா என்னடா சக்சஸ் சக்சஸ் சொன்ன, இவன் இப்படி சொல்லிட்டு போறான். டேய், இதுவும் நமக்கு சக்சஸ் தான்டா. போஸை வீட்டை விட்டு துரத்துறோம், கார்மெண்ட்ஸ் விட்டு துரத்தணும் நினைச்சல, அந்த விஷயத்துல நம்ம சக்சஸ் ஆயிடும்ல. டேய், எது எப்படி இருந்தாலும் அந்த போஸ் பயலுக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல, அதை எவனாலே மாத்த முடியாது. அப்படி போடுறான். பல்லோடுக்கலையா? அருந்ததி வந்துட்டாப்பா. இதோ சாப்பிட்டால? சாப்பிடல, எது கேட்டாலும் முடியாதுன்னுட்டா. டேவிட், உன் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரியா இருக்காப்பா. வந்ததுல இருந்து உடம்பு சரியில்லைன்னு சுருண்டு படுத்திருக்கா. வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறா. அருந்ததி, ஏய் அருந்ததி, எங்க போயிருந்த? கேக்குறேன்ல, பதில் சொல்லுடி. நான் என்ன கேன பயலா? தேவி, அவளை எதுக்கு வற்புறுத்துற? அவளே உடம்பு முடியாத மாதிரி டயர்டா படுத்திருக்கா. ஆமா, உடம்பு முடியாம இருக்கும், டயர்டா இருக்கும். ஏன்னா இவ அபார்ஷன்ல பண்ணிட்டு வந்திருக்கா. என்னடா சொல்ற? ஆமாமா, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நம்புங்க. உனக்கு யாரா சொன்னது? இதை என்கிட்ட சொன்னது யாருன்னு கேட்டா நீங்க எல்லாம் சிரிப்பீங்க. இந்த விவரத்தெல்லாம் என்கிட்ட சொன்னது இவளோட முதல் புருஷன் செல்வம். என்னடா அது கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. அவனுக்கும் இவளுக்கும் என்னடா சம்பந்தம்? இன்னும் இவ அவன் கூட பழக்க வச்சிருக்காளா? இவ மனசுல இதுக்கான தைரியம் எப்படி வந்துச்சுன்னு இப்பதான்டா புரியுது. டேய் தேவி, அந்த அசிங்க பிடிச்ச பயதான் உன் பொண்டாட்டி இந்த மாதிரி செய்யறதுக்கு தூண்டி விட்டுருப்பா. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அவெல்லாம் என்னங்க பிறவி, கட்டின பொண்டாட்டி இப்படி போயிட்டானதும் உசுர விட்டுருக்கணும். அட அதான் இல்ல, அடுத்து அவளை பார்க்கும்போது முகம் கொடுத்து பேசாம ஒதுங்கி போயிருக்க வேண்டாம். ஓடி போன பொண்டாட்டிய மறுபடியும் பார்த்து அவ கூட பேசி அபாஷன் அது இதுன்னு சச்ச, அவெல்லாம் ஒரு ஆம்பளையா? வாயை மூடுங்க. அந்த மனுஷனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது. எதையும் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம தகுதி என்ன, தரம் என்ன,
இத பேசுறதுக்கு உண்டான யோகிதை நமக்கு இருக்கான்னு யோசிக்கணும். ஏய் என்னடி டேய், இரு இரு பதட்டப்படாத. இப்ப அவ இருக்கிற நிலைமையில நீ அடிச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா அப்புறம் நடக்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. பின்ன என்னப்பா, எவ்வளவு திமிரு இருந்தா யாருக்கிட்டையும் சொல்லாம இப்படி பண்ணிட்டு வந்து தரம் தகுதியை பத்தி நம்ம கிட்ட பேசுவா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்களை மீறி இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய தப்பு. தேவி, எங்களை விடுடா. இப்ப ஒன்ன நினைச்சாதான் எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உன்கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் இவ அபாஷன் வரைக்கும் அவங்கிட்ட யோசனை கேக்குறானா? உன்னை அவ எந்த இடத்துல வச்சிருக்கான்னு பாரு. அவனை பத்தி தப்பா பேசினா இவளுக்கு கோவம் வருது. உன்கிட்ட வந்து இருந்ததுக்கு அப்புறமும் இவளுக்கு அந்த கள்ள புருஷ பழக்கம் போகலையே. அவன் நினைப்பிலேயே இருக்காளே. இத பாரு, உன் வாழ்க்கை இனி என்ன ஆகும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குப்பா. சரிடி. டேய், இரு இரு. பாப்பா டேவிட், பாப்பா பாப்பா. அப்பா, என்னப்பா கோபி உங்ககிட்ட பேசுறத நினைச்சு வருத்தப்படுறீங்களா? கிடக்கிட்ட விடுங்கப்பா. அத பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வருத்தம் இல்ல. நடந்த இத்தனை பெரிய அசம்பாவிதத்திலையும் என் மனசுக்குள்ள சின்ன சந்தோஷம் இருக்குது. ஆமாந்தானோ, நினைச்சு பாரு. பெண்ணை கட்டி கொடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புற ஒவ்வொரு அப்பா மனசுலயும் இருக்கிற பெரிய கவலை என்ன? தம் பொண்ண அந்த மாப்பிள்ளை அன்போட பாசத்தோட வச்சுக்கணுங்கிறதானே. எப்ப அந்த அப்பனுக்கு தான் பெண்ணுகிட்ட காட்டுற பாசத்தை விட அந்த மாப்பிள்ளை இன்னும் அதிகப்படியாவே காட்டுறான்னு தெரியுதோ, அப்போ அந்த அப்பனுக்கு சந்தோஷம் வரத்தானே செய்யும்.